லைஃப் தமிழ் செய்திகள். இந்திரஜியின் திறமையும் அவரின் ஆற்றலும் டெடிகேஷன் ரவுண்டில் வெளியாகியிருப்பதாக நடுவர்கள் கூறுகின்றார்கள். அவர் பாட ஆரம்பித்தால் மெய்சிலுக்கும் பாடலை அவர் பாடி வருவதாகவும் சுருதியின் உச்சப்பயனை அவர் வழிகாட்டி வருவதாகவும் பலரும் கூறிக்கொள்கின்றார்கள். இசை அமைப்பாளர்கள் விசேட நடுவர்களாக வரும்பொழுது இவரின் பாடலை கூடுதலாக அவதானித்திருப்பதாகவும் ஒவ்வொரு முறையும் இவரின் திறமை மேலும் மெருகூட்டப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இலங்கையின் மலையகத்தைச் சேர்ந்த இசை ராஜாவாக இவர் மாறியிருக்கின்றார். பாடும் நிலா SP பாலசுப்ரமணியன் அவர்களின் குரலில் பாடினாலே மக்களுக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கும். அந்த வகையில் அவரின் பாடல் பலராலும் வரவேற்கப்படுகின்றது. அவருக்கு இலங்கையில் இருந்து கிடைக்கின்ற வரவேற்பும் உற்சாகமும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. சரிகமபா நிகழ்ச்சியை பார்க்காத இலங்கை மக்கள் இல்லை என்று கூற வேண்டும். இலங்கையில் வாழ்கின்ற மும்மொழி மக்களும் அங்கிருக்கின்ற சரிகமபா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற இந்திரஜியின் நிகழ்ச்சியை தொடர்ந்தும் பார்த்து வருகின்றார்கள். சரிகமபா நிகழ்ச்சியில் பங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் திறமையாக பாடக்கூடியவர்கள் என்று இலங்கையில் இருக்கின்ற மக்கள் கருதுகின்றார்கள். இரண்டால் திறமையானவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான வாய்ப்பை சீ தமிழ் தொலைக்காட்சி வழங்கியிருப்பதாகவும் கூறுகின்றார்கள். ஆகவே உலகம் பூராகவும் இருக்கின்ற தமிழர்கள் சரிகமபா நிகழ்ச்சியை பார்ப்பதும் அந்த ஆற்றல் மிக்கவர்களை பாராட்டுவதும் அவர்களின் நாளாந்த நடவடிக்கையாகவே இருந்து வருகின்றது. அதனால் சீ தமிழ் தொலைக்காட்சிக்கு உலகம் பூராவும் ரசிகர்கள் அதிகரித்து வருவதாகவும் புலம்பெயர் தமிழ் பேசும் மக்களுக்கு மத்தியில் சீ தமிழ் தொலைக்காட்சி ஒரு முன்னணி தொலைக்காட்சியாக பார்க்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுவது மிகையானதல்ல. ஆகவே இவ்வாறான செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.